எல்லாருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அதாவது 85வது எபிசோடு 84வது நாள் வந்து ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே சில புரிதல் வந்திருக்கும். அன்சிதா சேச்சி வந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கும்போது இன்னும் பயங்கரமான ஃபீலிங் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட். நடுவில் வந்து நிறைய ட்ராமா கேமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கொஞ்சம் அழகாக இருப்பாங்க. பார்க்கறது சில விஷயங்கள்லாம் க்யூட்டாக இருக்கும் பேசுறதுக்கு. அவங்க வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணுற விஷயத்தில் வந்து சில என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது ஆரம்பத்துலேருந்து. எப்படின்னா ஒரு ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளே வராங்கன்னா அந்த கண்டஸ்டன்ட்குள்ளே நிறைய விதமான கலர்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாசிட்டிவான கலர் இருக்கும், நெகட்டிவான கலர் இருக்கணும், க்யூட்டான கலர். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கணும். இது எல்லாமே வந்து அன்ஷிதா கிட்ட இருந்தது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் இங்கே இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கிட்டையுமே ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இம்பேக்டுக்குள்ளே இருந்த ஒரு கேரக்டர். ஃப்ரெண்ட்ஷிப் ஓரியன்டாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் கேரக்டர். சனிக்கிழமை வந்து ஜெஃப்ரி வெளியே போகும்போது கூட நானே கூட அடுத்த ஆளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்ஷிதா சொல்லும்போது எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் அன்ஷிதா வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆல்ரெடி வந்து வெளியே நமக்கு லீக் ஆகிடுச்சு. இருந்தாலும் கூட அது வந்து ஒரு எமோஷனல் அன்ஷிதாக்கு அது ரொம்ப எமோஷனலாக இருந்திருக்கும். அப்புறம் ஜெஃப்ரி போகிறோம் அடுத்த நாளே நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. அப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நம்ம விஷாலுக்கும் அன்ஷிதாக்கு இடைப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறமேட்டு அருணோட காதில் போயிட்டு அவங்க லைட்டாக என்ன சொன்னாங்க, இது மாதிரி அவன் உண்மையிலுமே அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு. அதுக்கு வந்து சில பேர் வந்து ஃபேன்ஸ் தேரிலாம் கீழே போட்டிருந்தாங்க. நான் விஷால் வந்து என்ன லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்ஷிதா சொன்னதா இவனுங்க வந்து ஃபேன்ஸ் தேரி பண்ணிருக்காங்க. அவன் வேறு என்ன பேசினாங்க அருணுக்கிட்ட அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. விஷால் வந்து பேசுகிறத விஷால் வந்து அந்த லவ் சம்மந்தமாக சொல்கிறது இதெல்லாம் வந்து உண்மையை நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா தெருவில் தான் நிற்கணும் போய் அன்ஷிதா. அது என்னமோ அதில் ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கையே கிடையாது. அது பிக் பாஸுக்குள்ளே இருந்த ஒரு லவ் ஸ்டோரி வெளியே போச்சுன்னா இந்த பாவனியா அப்புறம் இந்த பையன் நான் பேர் அந்த ஒரு பையன் 2 பேரும் உட்காந்துட்டு லவ்வும் பண்ணிக்காமல் லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்காமல் வெளியே சுற்றிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி வேணும். ஒரு என்ன சொல்கிறது ரெவென்யூ பேஸ்டு ஒரு கப்பலாக மாறுறாமே தவிர அதை தவிர வேறு எதுவும் பெருசாக பண்ண முடியாது. அது பெரிய பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுத்ததா எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. சரி, நேற்று எபிசோடுக்கு வருவோம். எபிசோடில் விஜய் சேதுபதி முதல்ல என்ன சொன்னால் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து மாற்றி சொல்லும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருக்கும்போது ராணுவ தான் மெயினாக டார்கெட் பண்ணி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. முத்துக்குமார் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா சொன்னாங்க. ஏன்னா சௌந்தர்யா வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே நிறைய எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்மளுடைய இவங்க வந்து பெரிய எஃபோர்ட் போடலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கத்து ஓடிட்டு இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய திங்கிங் இருந்தால் அன்ஷிதா கூட வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோண்டிட்டு இருந்துச்சு. பவித்ரா சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விஷால் வந்து பவித்ரா சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா பவித்ரா வந்து இன்னும் முழுசாக தன்னோட கேரக்டர் வெளியே கொண்டு வரலன்னு சொன்னாங்க. அப்புறம் தீபக்கை சொன்னாங்க. இப்படி மாற்றி சொல்லிக்கிட்டாங்க. அப்போ அவங்களோட கேரக்டர் பேஸான கேரக்டர் என்னன்னா ராணுவ ஒருத்தன் தான் வந்து உள்ளுக்குள்ளே குழப்ப விளைவிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு நடந்துட்டு இருக்கிறான். மீதி எல்லாருமே நம்மளாம் வந்து பயங்கரமாக கேம் ஆடிட்டு இருக்கிறோம். நம்ம சரியாக ஆடுறோமா தப்பாக ஆடுறோமா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. பட் ஆனால் கேம் ஆடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே எல்லாமே இருக்காங்க. ஸோ அன்ஷிதா வெளியே போன பிறகு இப்போ வந்து டாப் 10க்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் மட்டும் உள்ளுக்குள்ளே இருக்காங்க. இந்த டாப் 10 ஆட்கள் வந்து என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே மிக முக்கியமான கண்டென்ட்டு. இப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து பயங்கரமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காரு. டிக்கெட் டு ஃபினாலே வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து காட்டிட்டாப்ல. ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணணும், அந்த டிக்கெட் டு ஃபினாலேயே எவ்வளவு எஃபோர்ட் போடணுமோ அதை போட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா 100% மேலே வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா அந்த டிக்கெட் கிடச்சி நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் மட்டும் ஏறிட்டா போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் இப்போ இருக்கிற அது எல்லா கண்டஸ்டன்ட்டுமே இருக்காங்க. அன்ஷிதா கிட்ட இருக்கிற விஷயமா இருக்கட்டும், அன்ஷிதா வந்து கொடுத்துட்டு போகிற அந்த என்ன சொல்கிறது லாஸ்ட் கண்டஸ்டன்ட் இந்த டாப் 10 கண்டஸ்டன்ட் கிட்ட அன்ஷிதா கொடுத்துட்டு போகிற விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட். அந்த பாசிட்டிவ் இம்பேக்டை இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி கொண்டு போயிட்டு அதை வந்து ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதாவது பிக் பாஸில் அந்த ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ண அப்படின்னு பார்க்கணும். அந்த பெட்டியை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த வாரத்தில் பைசா எடுத்துகிட்டே வெளியே போகிறான் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல. இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா ராணுவ தான் ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது. நம்ம சௌந்தர்யா ஜெயிப்பாங்க, இல்லை தீபக் ஜெயிப்பார், இல்லைன்னா வந்து முத்துக்குமார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா ராணாவு கேம் ஆடுறேன், யாரும் மாற்றுக்கத்தில் எல்லாத்தையும் ஒரு குழப்பம் விளைவிக்கிறது. நான் கேம் தான் ஆட வந்திருக்கேன் அப்படிங்கிற மனநிலையில் ஆடுறேன். அந்த பையனுக்கு நிறைய விஷயங்கள் பேச தெரியல, ஒரு தெளிவாக பேச தெரியல. ஆனால் நேற்று விஜய் சேதுபதி பேசி முடிச்சது பிறகு அப்புறம் கேப் விடுவாங்கல்ல, பிரேக்குக்காக கேப் விடுவாங்கள்ல, அப்போ உட்காந்து முத்துக்குமாரும் சௌந்தர்யா இந்த எபிசோட் முடிஞ்சோடனே உட்காந்து அவங்க ராணுவ உட்காந்து பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. மக்கள் மத்தியில் வந்து ஒன்று வந்து தப்பாக போட்டுட்டாங்க. ராணுவ வந்து சேவ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் ஓட்டு போட்டு சேவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறோடனே எல்லாருமே வந்து ராணுவ கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. முத்துக்குமாராக இருக்கட்டும் இல்லை சௌந்தர்யா இருக்கட்டும். அது ஏன்னு எனக்கு புரியல. அதாவது நீ ஜெயிக்கணும் தான் நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு முத்துக்குமார் சொல்கிறாரு. இந்த முத்துக்குமார் எதுக்கு அந்த பாயிண்ட் சொல்கிறான்னு எனக்கு லாஜிக்கே புரியல. அவன் ராணுவ ஜெயிக்கணும்னு இவனுக்கு எதுக்கு ஆசைப்படணும்? ஆனால் இவங்கெல்லாம் ஜெயிக்கணும்னு ராணுவ ஆசைப்படல.
அப்போ என்ன மனநிலையில் இவங்க இருக்காங்க? சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அதே தான் சொல்கிறாங்க. எனக்கு அந்த லாஜிக்கும் புரியவே இல்லை. இது எப்படி இவங்க என்னென்னா ஆல்ரெடி இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு இவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்களா? சொன்ன பிறகு தான் இவங்க உட்காந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்களா? லாஸ்ட் ஸ்டேஜில் வர வரைக்கும் நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிற போக்க பார்த்தோம்னா கை ஒடிஞ்சிருக்குது ராணுவுக்கு. இதே சாக்கா வச்சுட்டு அவன் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துப்பான் போல இருக்குது. டிக்கெட்டு ஃபினாலேயே முதல்ல வாங்கிட்டு போய் அவன் உட்காந்துக்கிட்டானா வேலை முடிஞ்சு போச்சு. மீதி எல்லாருமே உட்காந்து சண்டை போட்டுட்டு கிடப்பான். இவன் மட்டும் ஜாலியாக மேலே உட்காந்துட்டு இருப்பான். கை உடஞ்சதை வச்சுட்டே ஓட்டு போட்டு ராணுவ ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா விஜய் டிவி மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் மரியாதை மொத்தமாக போயிடும். ராணுவ ஃபைனல் ஸ்டேஜ் போல கூட யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு உண்டான அந்த அழுத்தமான எந்த ஒரு சம்பவத்தையும் ராணுவம் செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த ஏஆர்எம்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதாவது ஜெயிக்கிறவங்க ஏஆர்எம் அப்படின்னு சொல்லி லைனாக வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் 6 தான் வருது. அர்ச்சனாக்கு அப்புறம் 6 தான் வரும். போன வாட்டி அர்ச்சனா ஜெயிச்சாங்க, இந்த வாட்டி 6 ராணுவம் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி வந்து ராணுவே சொல்லிட்டு இருக்கான் உள்ளுக்குள்ளே. அது உடையுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். முத்துக்குமாரா இல்லை சௌந்தர்யாவா இல்லை தீபக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு பொறுத்த வரைக்கும் நேற்று எபிசோடு பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து இதுதான் புரிஞ்சுது. அதாவது ஃபேமிலிக்குள்ளேருந்து வந்தவங்களை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த 10 பேர்த்துக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. அது இன்னும் ரொம்ப வேகமாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கும். இன்றைக்கி மண்டேலேருந்து அடுத்த 3 வாரங்கள் வந்து மிக பீக்கான லெவலில் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 3 வாரங்கள் வந்து நிறைய அப்டேட்டோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறதுல கண்டிப்பாக வந்து சந்திப்பேன். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஸோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்க கேமில் ரொம்ப ஃபீல் பண்ண 2 எவிக்ஷனில் ஒன்று ஜெஃப்ரி, ஒன்று வந்து நம்மளுடைய அன்ஷியா. 2 பேருமே எஃபோர்ட் போட்டிருக்காங்க, சரியான எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இந்த 2 பேருமே வந்து வெளியே போனது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லை, கேம் நெருங்கிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, நமக்கு சப்போர்ட், நமக்கு வந்து ஆசைப்படுறவங்க ஆசைப்படாதவங்க யாராக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளேருந்து வெளியே போகணுன்னா போய் தான் ஆகணும். அதுதான் கேமு. ஸோ இதுக்கப்புறம் 200% உங்களுடைய எஃபோர்ட்டை போட்டே ஆகணும்னு சொல்லி வந்து விஜய் சேதுபதி சொல்லுகிறாரு. இவங்க அதை போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். ராணா ஒத்த கையை வச்சுட்டு எப்படி 200% போடுவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரு யாருக்குமே பாவம் பார்த்துட்டு நீங்கள் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராணுவுக்கு வந்து இதே விஷயத்தை வச்சுட்டு பாவம் பார்த்துக்கிட்டே உட்காந்து கேமை ஜெயிச்சானா அதுக்கப்புறமேட்டு இந்த கேமில் முழுசாக உட்காந்து எஃபோர்ட் போடுறவங்க நீங்கள் பதிவு பார்த்து ஓட்டு போட்டு அவங்களுக்கு ராணுவ ஜெயிக்க வச்சோம்னாலோ இல்லை பிஆர் ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணி ஜெயிச்சாலும் சரி, இது ஒரு பாசிட்டிவான ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி நம்மளால் நகர்த்த முடியாது அப்படிங்கிறது தான் எனக்கு புரிஞ்ச விஷயம். உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. ஆனால் இந்த வாரம் இப்போ இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஒரு விதத்தில் ரொம்ப பாசிட்டிவ். இப்போ இருக்க இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க உள்ள இருக்க 10 கண்டஸ்டண்ட்டுமே ஓரளவுக்கு நல்ல கண்டஸ்டண்ட்டு. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு தனி பாதை இருக்குது. அந்த பாதையில் எந்த அளவுக்கு அழுத்தம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது. நான் குறிப்பாக கேமில் வந்து நல்லா பார்க்குறது யாருன்னா முத்துக்குமார், சௌந்தர்யா, அப்புறம் வந்து தீபக் ப்ரோ. இவங்க 3 பேருடைய கேம். அப்புறம் அருண் வந்து வன்மத்தின் கூடுவனாக இருப்பார். இப்போ கொஞ்சம் அங்காளி பங்காளி அப்படி இப்படிங்கிற கண்டென்ட்டுக்குள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து உருட்டிட்டு கிடக்கிறாப்புல. ஸோ அவங்களாம் எப்படிப்பட்ட கேம் ஆட போகிறாங்க, தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை வந்து வெளியே காட்டவே போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். சௌந்தர்யா வழக்கம் போல தான். ஜெஃப்ரி வந்து வெளியே போகிறதுக்கு வந்து நாமினேட் பண்ண பிறகு நான் அதுக்கெலாம் ஃபீல் பண்ண மாட்டேன், அதுக்கெலாம் நான் சாரி கேட்க மாட்டேன். ஏன்னா அது என்னோடய கேம், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் அவன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனை நான் மிஸ் பண்ணுறது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொன்னாங்க. ஸோ சௌந்தர்யாவுக்கு கேமும் ப்ளஸ் இது 2க்குமே இடைப்பட்ட அந்த வித்தியாசம் தெரிஞ்சு தான் சௌந்தர்யா நடந்துக்கிறாங்க. அதனால் அதை நம்ம ஒன்றும் மறுக்கிறதுக்கில்ல. இந்த 4 பேர் அப்புறம் மஞ்சரி, அந்த 5 பேருடைய கேமை தான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். அதாவது தீபக் ப்ரோ, முத்துக்குமார், அதுக்கப்புறமேட்டு சௌந்தர்யா, மஞ்சரி, அப்புறம் அருண், இவங்க 5 பேரோட கேமு தான் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் பார்த்துட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு லைவில் பார்த்துட்டு வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்கள் எபிசோடு பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் மக்கள். இன்றைக்கி எதுவுமே பெருசாக இல்லை. இவங்க ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா அந்த பஞ்சாயத்தை பற்றி பேசியிருந்தால் நிறைய டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இப்போ பஞ்சாயத்து பெருசாக பண்ணாமல் வெறும் வீட்டிலேருந்து பார்த்தவங்க அது இதுன்னு போயிட்டு இருந்தாலும் நம்ம ஒன்றும் பெருசாக பேசுறதுக்கு விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே பயங்கரமாக கிடைக்கும். இதுக்கு மேலே ஒவ்வொருத்தங்களும் எப்படிலாம் வன்மத்தை கொட்ட போகிறாங்கன்னு தெளிவாக பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தை பேச மறந்துட்டேன், பயங்கரமான விஷயம். அந்த விஷாலோட காதல் கதைன்னு நினைக்கிறேன். உட்காந்து ஆல்ரெடி தர்ஷிகா பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லி உருட்டிருக்காங்க. இப்போ கரெக்டாக வந்து அன்ஷிதா வெளியே போகும்போது நீதான் சொல்லி எதாவது உருட்டிட்டு கிடைக்கான். அந்த பொண்ணு உள்ளுக்குள்ளே இருக்கும்போதும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண விடாமல் தான் இந்த வயவுள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்தா உருப்பிடாமல் போயிடுது. இன்னும் வெளியே போகும்போது அசினு நீதான் அப்படிங்க வேண்டியது, லவ் யூங்க வேண்டியது, என்னமோ சொல்ல வேண்டியது. ஒரு விஷயம் தெரியுமா, பிடிச்சிருக்கா, எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு, நான் ஒன்றை லவ் பண்ணுறேன் அப்படின்னு விட்டலாம். ஏதாவது ஒரு கையில் ஒரு செயின் இருந்தால்
நான் இது வரைக்கும் இந்த செயினை யாருக்குமே கொடுத்ததில்ல, உனக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்து வந்து கொடுத்துட வேண்டியது. இந்த பயபுள்ள இதே மாதிரி எத்தனை பிள்ளைகிட்ட உட்காந்து பண்ணுறான்னு தெரியல. அப்புறம் லட்டுன்னு ஒரு பொண்ணு வந்துச்சு அன்றைக்கி, அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்து என்ன பண்ணுறான்னு தெரியல. இவங்க என்னன்னா ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி இந்த பழகிட்டு இருக்கிறபோது இந்த பயமலை வந்து ஒரு கேம் ஆடுறா அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஒரு தாட் ப்ராசஸில் பார்க்க முடியாமல் ஒரு கன்ஃபியூஷனோட மைண்ட் செட்டோட தான் விஷால் மாதிரியான ஆட்களை வந்து பார்க்க முடியுது. ஸோ அன்சிதா இதை வந்து பார்த்து ஏமாறாமல் இருந்தாங்கன்னா சந்தோஷம். லைஃப்பில் ஏற்கனவே நிறைய அடிபட்டுட்டு நிறைய நெகட்டிவிட்டி பார்த்தா உள்ளே வந்திருக்காங்க. வெளியே போகும்போது சொல்கிறாங்களே எல்லா நெகட்டிவிட்டியும் நான் தாண்டி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களே. ஸோ இதுக்கப்புறமாட்டு அவங்க லைஃப்பில் வந்து நிறைய பாசிட்டிவிட்டி கிடைக்கட்டும். ஸோ விஷால் பைபிளில் நம்பிக்கிட்டு கிடக்காதீங்க, அது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். பட் ஆனால் உண்மையாக இருந்தால் உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்னால் அதை வந்து மதிக்கலாம், ரசிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு மீடியாவோட வெளிச்சத்துக்காக, தன்னுடைய விசிபிலிட்டிக்காக, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்குறாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, அது நல்லது கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவாக நினச்சிட்டு கமெண்ட்டில் போடுங்க, இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.